எல்லாவித தடைகள் தாமதங்கள் எல்லாவற்றையும் உடைத்து ஆண்டவரே உம்முடைய அதிசயங்களை நடப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ராஜா. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். நன்றி அப்பா. அப்பா நீ ஜெபத்தை கேட்கிறவர் மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்ற வார்த்தையின்படியாய் ஆண்டவரே எங்கள் ஜெபங்களுக்கு நீ பதில் கொடுப்பீராக. எல்லாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஆவியிலே நிறைந்து ஒருமனப்பட்டவர்களாய் ஆண்டவரே அப்பா உடைய ஜனங்களுக்காய் என்னுடைய பகுதிக்காய் சபைக்காக அப்பா ஜெபிக்கும்படி என்னை ஏற்படுத்திருக்கீங்களே அதற்காக உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லி எல்லா வாய்களை திறந்து ஆவியானவரே துதிக்கிறோம் ஐயா. சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவனே உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உங்க பரிபூர்ண அற்புதங்கள் விடுதலைகள் இப்பொழுதே நடக்கத்தக்கதாய் ஆண்டவரே சத்துருவின் கட்டுகள் உடையத்தக்கதாய் கர்த்தாவே இன்றைக்கு உங்க வல்லமை வெளிப்படத்தக்கதாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆவியருடைய வல்லமை இறங்கி வரட்டும் ராஜா. ஆவியருடைய வல்லமை இறங்கி வரட்டும் ஐயா. பரிபூர்ண விடுதலை ஆண்டவரே ஜெபங்களை கேட்கிறவரே அப்பா நாங்கள் ஜெபிக்கும் பொழுதே பதில் உண்டாகத்தக்கதாய் கர்த்தருடைய நன்மை நடக்கும்படியாய் ஜெபிக்கிறையா. இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் ரத்தத்தினாலே அப்பா பிசாசின் தந்திரங்கள் பலவீன ஆவிகள் சோர்வுகள் ஆண்டவரே ஜெபிக்க கூடாதபடி கட்டி வைக்கிற கிரியைகள் எல்லாம் இன்னைக்கு உடையத்தக்கதாய் என்னுடைய சமூகத்திலே ஜெபிக்கிறையா. ஆவியானவரே உம்மை துதிக்கிற எல்லாம் கூப்பிடுங்க ஆவியானவரே. அப்பா உம்முடைய ஜெபாவி எனக்குள்ள ஊற்றுங்க. ஆலயத்துல மாத்திரமல்ல வீட்டுக்குள்ளே நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய ஜெபாவினாலே என்னை நிரப்புங்கப்பா சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து அப்பா என்னை நிரப்புங்க. உங்க அபிஷேகத்தால நிரப்புங்க ஆண்டவரே. அந்நிய பாஷையின் அடையாளத்தோட ஆவியில் நிறைந்து ஜெபிக்கத்தக்கதான அப்பா எங்களுக்கு அப்பேற்பட்ட ஜெபாவியை ஊற்றுங்கப்பா. மன்றாட்டின் ஆவியை ஊற்றுங்க. அந்நிய பாஷையில ஜெபிக்கிற ஆண்டவரே அபிஷேகத்தை ஊற்றுங்க. தீமைகளுக்கு விலக்கி ஆண்டவரே காக்கிற எபினேசரே இந்த நேரத்துல கர்த்தருடைய மகிமையை நாங்கள் பார்க்கத்தக்கதாய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய மகிமையை பார்க்கத்தக்கதாய் ஆண்டவரே விடுதலையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் நீங்க கிரியை செய்யப்பான்னு சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவருடைய சத்தத்தை உயர்த்தி துதிப்போம். நன்றியாகி ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் ஐயா. இரக்கம் உள்ளவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. கிருபை நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. நீ ஜெயம் கொடுக்கிற தேவன் உம்முடைய ஜெயம் இன்றைக்கு எங்களுக்கு பாதத்தில் இருந்து உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே மன்றாட்டின் ஆவியினாலே விண்ணப்பத்தின் ஆவியினாலே ஓ பரிதபித்து ஜெபிக்கிற ஜெப ஆவியினாலே அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. அப்படியே எழுந்து நின்று அன்றைய சமூகத்துல அப்பா உங்க சமூகத்துல நாங்க ஒருமனப்படுகிறோம். இயேசுவின் நாமத்துல நாங்க ஒருமனப்படுகிறோம் ஐயா. என் தடைகளை நீக்கி போடுகிறவர் எங்களுக்கு முன்பாய் உலாவிக் கொண்டிருக்கிறபடியால் அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எல்லா வாய்களை திறந்து சத்தமா வானத்துக்கு நேரா உங்க சத்தத்தை எழுப்புங்க. தேவனுக்கு நேரா உங்க சத்தத்தை எழுப்புங்க. உங்க கை கால்கள் எல்லாம் கட்டி வைக்காதீங்க. நல்ல விடுதலையோடு கைகளை உயர்த்தி அசைந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரை துதித்து ஆவியானவர் இதனாலப்பா உங்க அபிஷேகம் ஆண்டவரை ஜெபிக்கிற அபிஷேகங்களை நிரப்பட்ட ஆண்டவர் இன்றைக்கு பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து என் சிநேகிதனே சொல்லி அவனுக்குள்ளே ஆண்டவர் மன்றாட்டின் ஆவியை ஊற்றி அழிக்க போகிற காரியங்களை அவனுக்கு அறிவித்தது போல இன்றைக்கு நமக்கு அநேக காரியங்களை அறிவித்திருக்கிறார். இன்றைக்கு ஆவியானவர் தாமே எல்லா தடைகளை உடைத்து பரிசுத்த ஆவியானவர் தாமே அவருடைய நாமத்தின் மகிமை வெளியரங்கமாகத்தக்கதாய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற காரியங்கள் நிறைவேறத்தக்கதாய் சாட்சிகளாய் நாங்கள் அன்றுவரை எழுப்பி நிற்கத்தக்கதாய் இன்றைக்கு எங்களுக்கு கிருபைகளை தாங்கன்னு சொல்லி எல்லாரும் விடுதலையோடு கர்த்தரை துதிப்போமா. பவுலும் ஷீலாவும் கட்டப்பட்ட ஒரு
அவர் கொடுக்கிற வார்த்தைக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது அவர் நன்மையை செய்கிறவராய் இருக்கிறார், விடுதலை தருகிற தேவனாய் இருக்கிறார். எல்லாம் அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம்ப்பா, நாங்க உண்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் உங்களை நோக்கி பார்க்கிற ஆண்டவர், உங்களை நோக்கி நாங்க பார்க்கிற ஆண்டவர், உங்களை நோக்கி நாங்க பார்க்கிற ஆண்டவர். கர்த்தாவே, உங்க மகிமையை நாங்க பார்க்கிற ஆண்டவர். அப்பா, எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே, உங்க மகிமையை நாங்க பார்க்கிற ஆண்டவர் சொல்லி எல்லாம் வாயை திறந்து ஒரு மண்டலக்க தரமா தரமா எல்லா வான மண்டலத்தில் கொள்ளாத ஆவிகளின் சேனைகளை ஆண்டவரே, பலவான்களை, பரியாச காலங்களை, சத்துரு கிரியைகளை, மனுஷிக தந்திரங்களை நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் அதமாக்கி ஜெபிக்கிறோம் ஐயா, அதமாக்கி ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய பிரசன்னம் இதோ இந்த சிறு கூட்டத்தின் மத்தியிலே இறங்குவதாக. ஆவியானவரே, ஆவியானவரே, உங்க மகிமை ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் உங்க வல்லமை ஜெபாவினாலே, மன்றாட்டின் ஆவினாலே, விண்ணப்பத்தின் ஆவினாலே, கண்ணீரோடு ஜெபிக்கிற ஆவினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக ஆண்டவரே. ஓ ரபண்டரா கதரபா, இன்றைக்கு ஜெபிக்க கூடாதபடி பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள், கடை கற்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. அதிகாலையில ஜெபிக்க முடியல, இரவுல ஜெபிக்க முடியல, அந்தி சந்தி மதியங்கள்ல ஜெபிக்க முடியல, ஜெபிக்கலாம் நினைச்சாலும் பாரப்பட்டாலும் கண்ணீர் வடித்தாலும் ஜெபிக்க முடியலப்பா. இப்பொழுது அந்த ஜெப தடையை உடைங்க இயேசுவின் நாமத்திலே. ஜெபிக்க கூடாதபடி இருக்கிற எல்லா தடைகள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு, குடும்பங்களை விட்டு உடைக்கப்படுவதாக. ஓ ரபண்டரா கதரபா, அல்லவே லபோமானரபா, தேவனுடைய மகிமை எரேமியாவுக்கு இறங்கி வந்தது போல ஆண்டவர் எரேமியாவை ஒரு புத்தக சூளை வாயிலே வைத்து இதை உட்கொள் என்று சொன்னது போல இப்பொழுது ஆண்டவரோட ஜெப மேகத்தை உன் மேல ஊற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய ஜெப மேகம் உன் மேல இறங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய ஜெப மேகம் உன் மேல இறங்கி கொண்டிருக்கிறது. ஓ நீமா ரபண்டரா அல்லவே லபோமானரபா ஊதிமியானரபா. இயேசுவின் ரத்தத்தினால, இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு ஆண்டவரே ஜெப ஆவி, ஜெப ஆவி, ஜெப ஆவி ஒவ்வொருவரையும் நிரப்பட்ட ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நிரப்பட்ட ஆண்டவரே. ஆவியிலே நிரப்பக்கூடாதபடி கட்டி வைத்திருக்கிற எல்லா சிறைகளை உடைங்க. ஆவியிலே நிரம்பி ஜெபிக்க கூடாதபடி கட்டி வைத்திருக்கிற எல்லா சிறைகளை உடைங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரகடரபா பண்டரபா லபண்டரபா. ஓவை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆவியானவரே. பிசாசின் தந்திரங்கள், சத்ருவின் ஆவிகள், தடைகளை எல்லாம் நீக்கி உங்க மகிமை இன்னும் அதிகமாய் வெளிப்படுவதாக, இன்னும் அதிகமாய் வெளிப்படுவதாக. கொடுக்கிற குறிப்புகளை கவனிப்போம். எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ண, யாரும் அமைதியா இருக்கக்கூடாது. ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷையில நிறைஞ்சு ஜெபிக்கணும். ரிஷா கதா ரபந்தரா அபாண்டரபா ரிபல பனதரபல பௌதிரிபியாந்தரபா. தேவனுடைய மகிமை, தேவனுடைய விடுதலை இன்றைக்கு ஒவ்வொருவர் மேல இறங்கி இருக்கிறது. அதை விட்டுறக்கூடாது. நீங்க விடாம அதை வைராக்கியமா பிடிச்சு கொள்ளும் பொழுதுதான் அந்த அபிஷேகம் இன்னும் தொடர்ந்து உங்களுக்குள்ளே வளர்ந்து கொண்டிருக்கும். ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். எல்லாருடைய மகிமையை உணர்ந்தவர்களாய், பிரசவத்தை உணர்ந்தவர்களாய், ஒருமனப்பட்டவர்களாய் எல்லா ஆண்டவரை துதிப்பு. ஆவியானவரே நான் சொல்லுகிற குறிப்புகளை கவனிச்சபடி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கண்ணீர் வருதா அழுது நல்லா புலம்பி ஜெபி. ஆவியில நிரம்பி உற்சாகம் வருதா நிரம்பி ஜெபி. ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவரை துதிச்சு ஜெபிக்க தோணுதா துதிச்சு ஜெபி. கர்த்தர் கொடுத்த இந்த சில நிமிடங்கள் அவருக்கு மகிமையா மாறட்டும். அவர் விரும்புகிற ஜெபமா மாறட்டும். அவர் விரும்புகிற விண்ணப்பமா மாறட்டும். அவர் விரும்புகிற ஸ்தலமா மாறட்டும். இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்து துதித்த ஆண்டவரை மகிமைப்படுத்து. நன்றி ஆவியானவரே. அப்பாவை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் 1000 விளக்கு பகுதிக்காக அப்பாவை துதிக்கிற சத்தத்தை உயர்த்து ஆவியானவரே. எங்கள் 1000 விளக்கு பகுதிக்காக நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. ஆவியானவரே உங்க மகிமை அப்பா, உங்க வல்லம் ஆண்டவரே. எங்கள் 1000 விளக்கு மகிமையில் இறங்கட்டும், மகிமையால் நிரப்பப்படட்டும். 1000 விளக்கு முழுவதுமாய் தேவ வல்லமை இறங்குவதாக. ஓ கட்டப்பட்ட கட்டைகள் அறுக்கப்படத்தக்கதால் தேவனுடைய மகிமை இறங்குவதாக. ஆயிரம் விளக்கை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளையும் இப்பொழுதே அப்பா உடையும்படியாய், உங்க மகிமை வெளியரங்கமாகும்படியாய் கர்த்தர் நீர் இப்பொழுது ஆளுகை செய்வீராகப்பா. ஓ ரப
ஆவிகள், செய்வினைகள், எல்லா பொல்லாத ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம். 1000 விளக்கு பகுதி முழுவதுமாய் உம்முடைய ரட்சிப்பை எழுப்புதல் வருவதாக. எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே, எங்க பகுதி ரட்சிக்கப்பட்ட பகுதியாய் மாறட்டும். எங்க ஜனங்கள் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாய் மாறட்டும். ஆண்டவரே, எங்கள் தேசம் ரட்சிக்கப்பட்டதாய் மாறட்டும். உங்க மகிமையை நாங்கள் காணும்படியாய் கர்த்தர் நீங்க கிரியை செய்யுங்கப்பா. கர்த்தர் நீங்க கிரியை செய்யுங்கப்பா. உமால எல்லாம் கூட ஆண்டவரே, உமால எல்லாம் கூட ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே, எங்க பகுதியில அப்பா தகப்பனே, ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் எழுப்பி நின்று செயல்பட்டு கொண்டிருக்கிற கிரியை செய்ய எல்லா விபச்சாரத்தின் ஆவிகளை, வேசித்தனத்தின் ஆவிகளை, போதையின் ஆவிகளை, ஓ தகப்பனே, உமக்கு பிரியமில்லாத இருக்கிற இச்சையின் ஆவிகளை ஆண்டவரே, எங்கள் பகுதியை சீர்கெடுத்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே, அதமாக்கி கொண்டிருக்கிற எல்லா விக்கிரகத்தின் ஆவிகளை நாங்கள் இப்பொழுது ஒருமனப்பட்டு ஆண்டவரே, அவை கிரிகளை வெட்டி நாங்கள் வீழ்த்துகிறோம் ஐயா. ஓ ரபா லகா நதரபா தரபா. சொல்ல, வாயை திறந்து சொல்லப்பா. என் பகுதி உமக்கு சொந்தமாய் மாறட்டும். எங்கள் பகுதியை கட்டி வைத்திருக்கிற இந்த ஆவிகள் இப்பொழுது எங்கள் பகுதியை விட்டு கட்டவிழ்க்கப்பட்டு ஓடுவதாக. ஓ ரபா நரகா தரபா தரபா. அல்லவே ரதோ நமா கபபா தரபா. ரபி லகு நமா கரவல பௌதிரிபி அந்தரபா. இயேசுவின் ரத்தம், விடுதலை தருகிற ரத்தம் இன்றைக்கு எங்கள் பகுதியிலே தெளிக்கப்படட்டையா. ஓ, எங்கள் பகுதி முழுவதும் பரிசுத்தம் வருவதாக. அப்பா, எங்கள் பகுதி முழுவதுமாய் ஒரு உயிர் மீட்சி உண்டாகட்டும் ஐயா. கட்டப்பட்ட ஜனங்கள் விக்கிரகத்தினாலே, வியாதியினாலே, பலவீனத்தினாலே, மாந்திரிகத்தினாலே, ஆண்டவரே அப்பா, போதைகளினாலே, குடிகளினாலே, ஆண்டவரே, விபச்சாரத்தினாலே, இச்சையினாலே, ஆண்டவரே, உலக ஆவியினாலே, விக்கிரக ஆவியினாலே கட்டப்பட்டிருக்கிற எங்கள் ஜனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்க்கப்படுவார்களாக. ரபா நரகா தரபா தரபா. சொல்லு, நீ ஆவியில நிறைஞ்சு சொல்லப்பா. எங்க பகுதியில் உள்ள ஜனங்கள் கட்டவிழ்க்கப்படணும். நீ திட்டுகிறதுனால ஒன்னும் நடக்க போறதில்ல. எங்க 1000 விளக்கு பகுதியில பொல்லாத ஜனம், எங்க 1000 விளக்கு பகுதியில சரியில்லாத ஜனம் சொல்லுறது பிரயோஜனம் இல்ல. அவர்களை கட்டி வைத்திருக்கிற ஆவியில் இருந்து அவர்களை விடுதலை ஆக்கணும். ஆண்டவரே, அவர்களை கட்டி வைத்திருக்கிற ஆவியில் இருந்து நீங்க விடுதலை ஆக்குங்க. எங்க 1000 விளக்கு பகுதியை கட்டி வைத்திருக்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே விடுதலை ஆக்குவீராக. ரபா நரகா தரபா தரபா ரபா நரபா. உங்க மகிமையப்பா எங்க 1000 விளக்கு பகுதியை வெளியே படட்டும். விக்கிரக தோப்புகள் இடிந்து விழட்டும், எரிந்து சாம்பலாகட்டும் ஐயா. ஆவியோடைய மகிமை, போதையின் ஆவி எங்க பகுதி இனி இருக்கக்கூடாது. எத்தனை வாலிப பிள்ளைங்க, சிறு பிள்ளைங்க, ஓ புருஷன்மார்கள், பெண்கள் ஆண்டவரே இன்னைக்கு சீர்கெட்டு போறாங்க. இந்த எல்லா ஆண்டவரே அப்பா, எல்லா போதையின் ஆவியிலிருந்து எங்கள் பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் அவர்களை கட்டி வைத்திருக்கிற அந்த போதையின் ஆவிகளை ஆண்டவரே உடைத்து வெளியேற்றுவீராக ராஜா. உங்க மகிமை வெளிப்படட்டையா. இச்சையின் ஆவி குடும்பங்களை சீரழிக்கிற கணவன் மனைவிக்கு, பெற்றோருக்கு, ஆண்டவரே பிள்ளைகளுக்குள்ளே ஆண்டவரை எழுப்பி ஆண்டவரை செயல்படுகிற எல்லா இச்சையின் ஆவி, விபச்சாரத்தின் ஆவி இப்பொழுது ஒவ்வொரு வீடுகளை விட்டு, ஒவ்வொரு நபர்களை விட்டு, 1000 விளக்கு பகுதியை விட்டு வெளியேறி ஓடுவதாக. இயேசுவின் நாமத்துல எல்லாம் வெளியேறி ஓடட்டும். இந்த சர்ப்பத்தின் ஆவி கொடுக்கிற விக்கிரகம், இந்த சர்ப்பத்தின் ஆவி கொடுக்கிற எல்லா வித போதை, இந்த சர்ப்பத்தின் ஆவி கொடுக்கிற விபச்சாரம் இன்றைக்கு நம்முடைய பகுதியை விட்டு ஓடணும். இந்த கட்டி வைத்திருக்கிற சர்ப்பத்தின் தலையை கர்த்தர் இன்றைக்கு நசுக்கி போடும்படியாய் சிலுவையிலே நசுக்கினவர் இன்றைக்கு நம்முடைய பகுதியிலே தலைவிரி தாடிக்கொண்டிருக்கிற சர்ப்பத்தை, குடும்பங்களை கட்டி வைத்துக் கொண்டிருக்கிற சர்ப்பத்தை, நம்முடைய பகுதி ஜனங்களை கட்டி வைத்திருக்கிற சர்ப்பம் இன்றைக்கு தலை நசுக்கப்பட்டவனாய், ஓ வல்லமைகள் உரிந்து கொள்ளப்பட்டவனாய், ஒன்றும் இல்லாதவனாய் அவன் நிர்மூலமாக்கப்படும்படியாய் ஆவியில நிரம்பி ஜெபி, ஆவியில நிரம்பி ஜெபி. ராகா டாடா ரபண்டா ரபா ரிபா டாடா ரபா லகா டாடா ரபா ரிபா லபா ஷியாந்தா ரபா. ஓ உங்க வல்லமானவரே, 1000 விளக்கு முகம் முழுவதுமாய் உங்க பிரசன்னம் இப்பொழுது பரவி பாயட்டும். ஒரு அசைவு உண்டாகட்டும் அப்பா.
பகுதிக்குள்ளே நாங்கள் இன்றைய தினத்திலிருந்து மாற்றங்களை காணோம். சத்துருக்கள் வெட்டப்பட்டு விழுந்ததை காணோம். ஜெயம் கர்த்தர் கொடுத்தார் என்று நாங்கள் சாட்சி சொல்லணும். கர்த்தர் அப்பேற்பட்ட கிரியைகளை உங்க வல்லமைகளை அனுப்பினதற்காய், கிரியை செய்ததற்காய் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்தில் உங்களுடைய வீடுகளுக்குள்ள தேவ வல்லமை புறப்பட்டு போகணும். இந்த நேரத்தில் உங்க வீடுகளுக்குள்ள அவருடைய வல்லமை, உங்க சரீரத்துல, உங்க இருதயத்துல தேவ வல்லமை, உங்க கணவருக்குள்ள, உங்க வாலிப மகனுக்குள்ள, வாலிப பெண்ணுக்குள்ள இன்னைக்கு ஆண்டவருடைய வல்லமை புறப்பட்டு விடுவிக்க அவர் விரும்புகிறார். நீ விரும்பினா அவரும் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார். இன்னைக்கு உன் கணவர் விடுவிக்கணும் நீ நினைச்சா, உன் பிள்ளை விடுவிக்கப்படணும்னு நினைச்சா, இன்னைக்கு நீ ஆண்டவரை துதிக்க ஆரம்பி. ஆவியானவரை நீ துதிக்கிறோம். ஜெபிக்க முடியல, பாட முடியல, ஆலயத்துக்கு போக முடியல, ஊழியம் செய்ய முடியல, கர்த்தருக்காக பாவத்தை விட்டு நிற்க முடியல, உலகத்துல ஓடிக்கொண்டே இருக்கிற, உலகத்தை விட்டுட்டு கர்த்தருக்காக நிற்கணுன்ற பலன் இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஜெபிக்கும் பொழுது அப்பேற்பட்ட ஆவிகளை விரட்டி அடித்து உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் வீட்டையும் கர்த்தருக்கு என்று நிற்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இப்போ உங்க குடும்பத்துக்காக, உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்காக, உங்க சொந்த பந்தங்களுக்காக, உங்க நண்பர்களுக்காக, உங்க வீடு முதல் ரட்சிக்கப்பட்ட வீடாய், உங்க வீட்டில் உள்ள ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாய், நீதியின் சூரியனுடைய வெளிச்சம் உங்க வீட்டுக்குள்ள வீசப்பட்டதாய் மாற இன்றைக்கு நீங்க எல்லாம் வாயை திறந்து, அப்பா என் வீட்டுக்குள்ள உங்க வல்லமை அனுப்புங்க கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. அன்னைக்கு பவுல் சீனாவை துதிச்சப்போ அஸ்திவாரம் அசைந்தது, கதவுகள் உடைக்கப்பட்டது, எல்லா கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. இந்த நேரத்துல நீங்க இங்க ஜெபிக்கும் பொழுது உங்க வீடுகளுக்குள்ள ஒரு அசைவு ஆண்டவர் உண்டாக்குவார். உங்க ஆண்டவர் ஆவியானவர் தாமே தேவதூதனை அனுப்பி வீட்டுக்குள்ள நடக்க வேண்டிய காரியத்தை, மாற்ற வேண்டிய காரியங்களை கர்த்தர் முடித்து அனுப்புவார். எந்த சர்ப்பம் கணவன் மனைவிக்குள்ள சண்டைகளை, பாவங்களை, இச்சைகளை, விபச்சாரங்களை, போதைகளை உண்டாக்கி கொண்டு இருக்கிறதோ, உன் பிள்ளைக்குள்ள கணவருக்குள்ள உண்டாக்கி கொண்டு இருக்கிறதோ, சண்டைகள் குழப்பத்தை உண்டாக்கி கொண்டு இருக்கிறதோ, கர்த்தர் இன்னைக்கு அவருடைய அக்னினால வெட்டி வீழ்த்த போகிறார். இன்னைக்கு இங்க நீங்க துதிங்க, நீங்க இங்க ஜெபிக்கும் பொழுதே உங்க வீடுகளுக்குள்ள தேவ வல்லமை புறப்பட்டு போகும். நீங்க இங்க துதிக்கும் பொழுதே ஆண்டவருடைய மகிமாக புறப்பட்டு போகும். எல்லாம் வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி ரெடி ஆண்டவருடைய சமூகத்துல, அப்பா நான் விடுவிக்கப்பட்ட நாளா இந்த நாளை தந்தீங்களே உமக்கு நன்றி. என் குடும்பம் விடுவிக்கப்படுகிற நாள், என் குடும்பம் விடுவிக்கப்படுகிற நாள், என் வீடு விடுவிக்கப்படுகிற நாள். ஆண்டவரே இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம் சொல்லு. எல்லாம் வாயை திறந்து, எல்லாம் வாயை திறந்து என் வீட்டை திறந்து கொடுக்கிறப்பா, உங்க வல்லமை புறப்பட்டு போகட்டும் சொல்லு. என் வீட்டை திறந்து கொடுக்கிறப்பா, என் வீட்டுக்குள்ள உங்க வல்லமை புறப்பட்டு போகட்டும். அதுக்குள்ள ஆளுகை செய்கிற சர்வங்களை, ஓ அசுத்த கிரியைகளை, பலவீனங்களை, பொல்லாத ஆவிகளை, செத்த ஆவிகளை, விசுவாசம் இல்லாத அவிசுவாசங்களை, பேசுகிற ஆவிகளை, குறை சொல்லுகிற ஆவிகளை, சண்டையின் ஆவிகளை, கசப்பின் ஆவிகளை, ஓ செத்த ஆவிகளை இன்றைக்கு என் வீட்டை விட்டு அடிச்சு துரத்துங்க ஆண்டவரே. இன்றைக்கு நாங்களும் என் வீட்டாரும் ஆண்டவரே விடுதலையாக்கப்பட்டவர்களாய் உங்க மகிமையை நாங்க பார்க்க துதிக்க, இன்றைக்கு எங்க வீட்டுக்குள்ள இருக்கிற நபர்கள் மீது வீட்டுக்குள்ளேயும் எங்களுக்குள்ளேயும் மகிமை இறங்கட்டும் சொல்லி எல்லா வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே இதோ உங்க சந்நிதியில் நிற்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறீங்க. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள அப்பா இப்பொழுது இந்த வல்லமை புறப்பட்டும். பரக்கா ஜமாலயத்தின் விசுவாசிகளுடைய வீடுகளுக்குள்ள உங்க வல்லமை புறப்பட்டு போகட்டும். இதோ ஆலயத்துல வந்து நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வீட்டுக்குள்ள உங்க வல்லமை புறப்பட்டு போகட்டும். ரீபா ஷிகா தரபா, எந்த ஆவி உன் வீட்டுக்குள்ள ஆளுகை செய்து உனக்கு தெரியும். எந்த ஆவியால சண்டை, எதனால குழப்பம், ஒருவேளை எதனால தெரியாம இருக்கிறியா, இப்ப சொல்ல ஆவியானவரே எனக்கு தெரியலப்பா, ஆண்டவரே எப்படி ஜெபிக்கணும் தெரியல, என் வீட்டை எப்படி கட்டணும்னு தெரியல, வாக்கு கடனா பெருமூச்சோடு வேண்டுதல் செய்யும் ஆவியானவரே இப்பொழுது எனக்குள்ள இறங்கி வந்து வேண்டுதல் செய்யுங்க. என் வீட்டுக்காக, என் கணவனுக்காக, என் பிள்ளைக்காக, என் குடும்பத்துக்காக, மனைவிக்காக நீங்க வேண்டுதல் செய்யணுமான்னு சொல்லி, ஓ ஆண்டவருடைய மகிமையை கேட்டு எல்லாம் துதிங்க. ரபா நரா கதா ரபா ரிபா லகா ஷிகதா ரபா. ஆவியானவரே இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது எல்லா கட்டுகள் அவிழ்க்கப்பட்டவர்களாய், ஜெபிக்கிறவர்களாய், துதிக்கிறவர்களாய் மாற இப்பொழுது அபிஷேகம் நிரப்பட்டும். வாயை திறந்து ஜெபி, வாயை திறந்து ஜெபி. அப்பா நிரப்புங்க, வீட்டுக்குள்ள இருக்கிற கணவரை நிரப்புங்கப்பா, பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. ஓ மகிமையை பார்க்க இந்த செத்த ஆவிகள், பலவீன ஆவிகள், மாந்திரிக
பட்டயம் உன் கையில கர்த்தருடைய பட்டயம் வெட்டு. வீட்டுக்குள்ள இருக்கிற ஆவிகளை உன் ஜெபத்தினால் வெட்டி வீழ்த்து. லபா 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 பண்டரா ரீபா லபா பண்டரா ரீஷுலா எல்லாம் கேட்ட நாமக்க பண்டரா வெட்டி வீழ்த்து. கர்த்தர் கொடுத்திருக்கிற பட்டயத்தை எடுத்து வெட்டி வீழ்த்து. என் வீட்டுக்குள்ள ஆளுமை செய்தவர்கள் ஆவியை உன்னை வெட்டுகிற இயேசுவின் நாமத்தில். ஓ ரீபா லபா பண்டரா கனதரபா செத்த ஆவியை, அடிக்கடி வியாதியை கொடுக்கிற ஆவியை, மரணத்தை பேச வைக்கிற ஆவியை, செத்து போயிட்டு பேச வைக்கிற ஆவியை இப்பொழுது வெட்டுகிறேன் வெட்டுகிறேன் வெட்டுகிறேன். ஓ ரபா ரபா ரீபா லபா ரபா நியா கதரபா சொல்லு சொல்லு ஆவியானவரே, இன்னைக்கு என் வீட்டுக்குள்ள மாற்றத்தை பார்க்கணும், மறுரூபத்தை பார்க்கணும், கணவருக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, மனைவிக்குள்ள, என் குடும்பத்துல ஒரு வெளிச்சத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரே சொல்லு. முஷிகதரா பந்தரா ரிபண்டரா கதரா பரபண்டியாதரா தேவ மகிமை பார். மகிமையின் மேகம் மேலே இறங்கி வந்துட்டு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடி இருக்கிறது. மகிமையின் மேகம் உனக்குள்ள இறங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, ஜெபிக்க துதிக்க ஆலயத்துக்கு வர அன்பா இருக்க பரிசுத்தமாய் வாழ விடாதபடி இருக்கிற எல்லா உலகத்தின் ஆவி இப்பொழுது இவர்களை விட்டு விலகுவதா. உலகத்தின் சிந்த, உலக பேச்சு, உலகத்தின் பாசம், உலகத்தின் யோசனை, உலகத்தினுடைய நினைவு இப்பொழுது இருக்கிற பிள்ளைகளை விட்டு விலகுவதா. இப்பொழுது இவர்களை விட்டு விலகுவதா. உலகத்தின் ஆவியை ஒவ்வொருவருக்குள்ள ஆளுகை செய்கிற, ஜெபிக்க துதிக்க ஆலயத்துக்கு வராம ஊழியம் செய்யாம கட்டி வைத்திருக்கிற உலகத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்திலே உடைக்கிறேன். ஒவ்வொருவரையும் விட்டு விலகி ஓடி இயேசுவின் நாமத்தினால். மகிமையின் மேல் மகிமையை காணத்தக்கதான அபிஷேகம், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்திலே நிரம்பி வாழக்கூடிய கிருபை ஒவ்வொருவரையும் நிரப்பி நடத்தட்டாங்க. இன்னைக்கு உங்க வல்லமை, உங்க அக்னி இன்னும் ஒரு விஷயம் விட்டு கொடுப்பீங்களா? கைகள் அப்படியே உயர்த்துங்க. கடைசியா கைகள் அப்படியே உயர்த்து. ஆண்டவரே, உங்க சமூகத்துல வந்திருக்கிறேன், உங்க அக்னியினால என்னை நிரப்புங்கன்னு சொல்லி நான் வெறுமையாவே வீட்டுக்கு போக கூடாது. நான் போனா அந்த அக்னி வீட்டுக்குள்ள ரட்சிப்பின் அக்னி பற்றி எரிய செய்யும். எல்லா ஆவிகளை எரிந்து சாம்பலாகி இருக்கிறத பார்த்து நான் மகிழ்ச்சியில துதிக்கிறேன். ஆண்டவரே, என் வீட்டுக்குள்ள மாற்றத்தை, மறுரூபங்களை கண்டு உமக்கு சாட்சிகளா நான் மாறணும். ஆண்டவரே, இந்த அக்னி அவிந்து போகாத பலிபீடத்திலுள்ள அக்னியை போல என் வாழ்க்கையை ஆண்டவரே நீங்க ஊற்றுகிற அக்னி அவிந்து போகவே கூடாது, அது அணையவே கூடாது. மங்கி எரிகிற திரி அணையாமலும் நெறிந்த நாணலை முடியாத கர்த்தாவே, இந்த நேரத்தில் உங்க வல்லமை ஒவ்வொருவருக்குள்ள அக்னியை ஊற்றுக்கையா. இன்னைக்கு உடம்பை விட்டு கொடுப்பீங்க, உங்க சரீரத்தை விட்டு கொடுங்க, இருதயத்தை விட்டு கொடுங்க. எல்லாம் மாற, இன்னைக்கு மாற, உங்க பிரச்சனைகள் மாற. நீங்க ஜெபிக்கிறவங்களா மாறிட்டா எல்லாம் மாறிடும். நீங்க ஆவியில நிரப்பப்பட்டவர்களா மாறிட்டா எல்லாம் மாறிடும். இன்னைக்கு ஆண்டவரை விட்டு கொடுங்க சரீரத்தப்பா. ரெண்டு கையை தூக்குங்க, ரெண்டு கையை தூக்கி சொல்லுங்க, அப்பா என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, உங்க பலிபீடத்துல என்னை அர்ப்பணிக்கிறேன், உங்க பலிபீடத்துல என்னை அர்ப்பணிக்கிறேன். எனக்குள்ள இருக்கிற அசுத்தங்கள் உங்க அக்கினியிலே சுட்டெரிக்கப்படட்டும். உங்க ரத்தத்தால் கழுவப்பட்டு பூசப்பட்ட சரீரமாய், இருதயமாய், சிந்தையாய், ஆவி ஆத்மாவாய் மாறட்டும் ஆண்டவரே. எல்லாம் ரெடியா ஆவியானவரே? ராஷிகாதரபந்தரே அல்லவாண்டரபந்தரா கபண்டரபா ரிபண்டரபா ஷிகாதரபா. உன் இருதயத்திலிருந்து சொல்லி என்னை நிரப்புங்க ஆண்டவரே, என்னை நிரப்புங்க ஆண்டவரே, என்னை நிரப்புங்க ஆண்டவரே. உங்க மகிமையினால, வல்லமையினால, அபிஷேகத்தினால என்னை நிரப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லு. எல்லாம் கையை உயர்த்தி அப்படியே கேளு, வாயை திறந்துங்க. கடைசி ஆண்டவர்களை நிரப்ப போறார். இந்த நிரப்புதல் எதற்கு தெரியுமா? இந்த நிரப்புதல் எதற்கு தெரியுமா? நீ சத்துருவை ஜெயிக்க, உன் குடும்பத்தை கர்த்தருக்குள்ள நடத்த, நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ, உறுதியா இருக்க, கர்த்தருக்கு வைராக்கியம் உள்ளவனாய் மாற கர்த்தர் இந்த அபிஷேகத்தை ஊற்ற விரும்புகிறார். இன்னைக்கு கையை உயர்த்தி சொல்லுங்க, அந்த அபிஷேகம் எனக்கு வேணாண்டவர், அந்த அபிஷேகம் எனக்கு வேணாண்டவர், என்னை நிரப்புங்கன்னு சொல்லு. வாயை திறந்து தாகம் உள்ளவன் மேலதான் தண்ணீர் ஊற்றப்படும், தாகம் உள்ளவன் மேலதான் தண்ணீர் ஊற்றப்படும், தாகம் உள்ளவன் மேலதான் தண்ணீர்
தேவ மகிமை பாரு, தேவ மகிமை பாரு. உன் தலைக்கு மேலா ஒரு அக்கினி எரிந்து கொண்டு இருக்கிறது. உன் தலைக்கு நேரா அக்கினி நாவு எரிந்து கொண்டு இருக்கிறது. பெந்தைக்கோஸ்தே நாளில் இறங்கி வந்த அந்த அக்கினி நாவு இதோ உன் தலையின் மேல இப்பொழுது இறங்கி வந்து இருக்கிறது. உன் தலையின் மேல இறங்கி வந்து இருக்கிறது. ஓ ரபண்டரபா, அந்த அக்கினி அப்படியா உன் தலையின் வழியா இறங்கி, உன் தலையின் வழியா இறங்கி இருதயத்தை சிந்தையை நிரப்புது, உன் சரீரத்தை நிரப்புது, உன் பலவீன கட்டுகளை உடைக்கும்படி நிரப்புது. ஆவிக்குரிய யுத்தத்தை செய்கிறவளாய் கர்த்தருடைய அக்கினி உன்னை எழுப்பி பிரகாசிக்கும்படியாய் அந்த அக்கினி உனக்குள்ள அப்படியே இறங்குது பாரு. ஓ லபடரபண்டரபா ரிபடரபா, ஓ மங்கி எரிகிற தெரிய அடையாத கர்த்தர் இதோ ஒரு ஆவியிலே உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அவருடைய எண்ணெய் உம்மால ஊற்றப்படுகிறது. புது எண்ணெயின் அபிஷேகம். கரங்களை தட்டி புது எண்ணெயின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள். புது எண்ணெயின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள். மகிமைக்காய் துதிக்கிற ஆண்டவர், உங்க மகிமைக்காய் துதிக்கிற ஆண்டவர். இதுவரை உன்னுடைய நாவு ஒருவேளை கலகத்தின் நாவா இருந்திருக்கும், பொய்யின் நாவா இருந்திருக்கும், பிறரை குறை பேசுகிற நாவா இருந்திருக்கும், ஜெபிக்காத நாவா இருந்திருக்கும், மற்றவர்களை குறித்தே பேசிக் கொண்டிருக்கிற நாவா இருந்திருக்கும், ஒருவேளை ஆண்டவருடைய நாமத்தை பாடாத துதிக்காத நாவா இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கு ஏசாயா நாவை தொட்டது போல, ஏசாயா நாவை தொட்ட அதே அக்கினி இதோ நாவுக்குள்ள இறங்கி வருகிறத பார்க்கிறேன். நாவின் மீது ஆண்டவருடைய அக்கினி இறங்கி வருகிறது. இந்த நாவை ஆண்டவர் புரட்டி போடுகிறார். கபடமுள்ள நாவை இன்றைக்கு ஆண்டவர் மாற்றுகிறார். பரிசுத்த நாவாய் மாற்றுகிறார். கர்த்தரை துதிக்கிற நாவாய், சாட்சி சொல்லுகிற நாவாய், விசுவாச அறிக்கை செய்கிற நாவாய், கர்த்தருடைய நாமத்தை எப்போதும் துதித்து உயர்த்துகிற நாவாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஒரு ஆக்கத்தாரா மாஷியாந்தராபா ரபாண்டராபா துரிபியாக்கபாபா. ஆண்டவரே, உங்க மகிமை பெரியது ஆண்டவரே, உங்க வல்லமை பெரியது ஆண்டவரே, உங்க கிருபை பெரியது ஆண்டவரே. இன்னைக்கு வந்திருக்கிற எல்லா பிள்ளைகள் மீதும் அக்கினியின் வெளிச்சம் ஆண்டவரே சுடர் விட்டு எரியட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள நீ அனுப்பி இருக்கிற அக்கினி அது அவிந்தே போகக்கூடாது, சுடர் விட்டு எரியுங்க ஆண்டவரே. என்னப்படி செய்து விட்டதற்காக நன்றி அப்பா. உடைய சமூகத்திலே ஜெபிக்க உதவி செய்ததற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, உடைய வார்த்தை கொண்டு எங்களோடு இடைப்படுங்க. உங்க சத்தத்தை கேட்டு உங்களுடைய சித்தத்தை செய்யும்படி வழிகளை திறப்பீராக ராஜா. நாம மகிமை அடையட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.